தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 128, குறிப்பறிவுறுத்தல். குறள் எண் 1279. தொடிநோக்கி மென்தோளும் நோக்கி அடிநோக்கி அஃது ஆண்டு அவள் செய்தது. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், கைவளையல்களை பார்த்து மென்தோள்களை பார்த்து காலெடுத்து வைக்கின்ற பஞ்சினும் மெல்லிய சிற்றடியையும் பார்த்து செய்த குறிப்பல்லவா இவ்வளவும் செய்தது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், தன் காதலன் பிரிந்தால் தன் தோள் மெலிந்து கைவளையல்கள் கழன்றுவிடும் மற்றும் நீ என்னை பிரிந்தால் உன்னை நோக்கி என் கால்களும் வரும் என தன் பாதங்களை கண்களால் அவைகளை பார்த்து காதலனுக்கு சாடை மூலம் குறிப்பு தருகிறாள் காதலி. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.